குட் ஈவினிங் பிளேயர். குட் ஈவினிங். குட் ஈவினிங்னே போயிருச்சு பிளேயர். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகளுக்கு. என்ன 9 பேர் இருந்தீங்க, இப்ப 7 ஆகுது. என்ன கவரேஜ் பிரச்சனையா? குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். குட் புதுசா ஈவினிங் ஜாயின் மேடம். புதுசா ஜாயின் ஆயிருக்கீங்களா? ஆ? புதுசா யாரும் ஜாயின் ஆயிருக்கீங்களா? பிள்ளைகள் இன்னைக்கு கொஞ்சம் கவரேஜ் தான் இருக்கும் பிள்ளைகள். சில வேளையில 6:45 மணிக்கு கட் ஆகலாம் பிள்ளைகள். டீச்சர் ரீஜன் ஆகணுமா டீச்சர்? ஆ? ரீஜன் ஆகணுமா டீச்சர் திருப்பி அக்கா? ஆக இயலாது. ஏன்னா மெச் நடக்குது தானே, பள்ளைகளை மெச் நடக்குது தானே. ஆமா டீச்சர். அதனால கவரேஜ் பிரச்சனை ஒன்று இருக்கு பிள்ளைகளா. சில வேளை கட் ஆகிரும். அப்படி கட்டானா திருப்பி ஜாயிண்ட் ஆக இயலாது. சரியா? நாங்க படிச்சுட்டு போவோம் இன்னைக்கு வெள்ளன. ஓகே டீச்சர். ஓகே மேடம். அது கொஞ்சம் கவரேஜ் போன கிளாஸும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு பிள்ளைகள். போன திங்கக்கிழமையெல்லாம் அந்த மெச் நடக்கிற நேரம்லாம் கவரேஜ் வருதே இல்லை எங்களுக்கு. சரியா? நாங்க இது விரதங்கள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆ? ஹெவிஷா, மிதுர்ஷனா, எஸ் டீச்சர் பார்த்தோம் டீச்சர். வினாக்கள் எல்லாம் செஞ்சுட்டோமா எல்லாரும்? ஓ டீச்சர் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? ஓ டீச்சர். அப்ப எது வரைக்கும் எழுதி இருக்கோன்னு சொல்லுங்க. எது வரைக்கும் வினாக்கள் எழுதி இருக்கோன்னு. கடைசி வினா வாசிங்க மிதுர்ஷனா. மிதுர்ஷனா கடைசி வினா வாசிங்கம்மா. டீச்சர் விரதங்களை பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு இதுகள் எழுத சொன்னீங்க டீச்சர். அது செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் வந்து உதாரணம் எழுத சொன்னீங்க டீச்சர். என்னன்னு எழுதி? வினாக்கள் எழுதி இருக்கோம். மொத்தம் எத்தனை வினாக்கள்? மொத்தம் எத்தனை வினாக்கள்? 6 வினாக்கள் தானா? அப்ப அது கடைசி வினா பாருங்க. என்ன அது எழுதி இருக்கிறேன், விரதங்களை வகைப்படுத்தி உதாரணம் தர சொல்லி எழுதியிருக்கோம். அப்படியா? அப்ப அதுக்கு விடைகள் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு வினாக்கள் எழுதலையா? இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதத்துல எல்லாம் எழுதலையா? சதிஜன், மிதுர்ஷனா, இல்ல டீச்சர் எழுதல. இப்ப நான் வெள்ளிக்கிழமை விரதம் தலைப்பு போட்டுருங்க பாப்பா. நாங்க படிச்சதுக்கு வினாக்கள் எழுதிட்டு போயிருவோம். ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், தைப்பூசம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? சாதனா, ஹெவிஷா,
இருத்யா. யதுர்ஷன், ஓ மேடம். யதுர்ஷன், டீச்சர். டக்ஷித், டக்ஷித், டக்ஷிதா, டக்ஷிதா, டீச்சர் நான் போன கிளாஸ் டக்ஷிதா. இல்ல. போன கிளாஸ் இல்லையா? சரி. டிக்ஷித், டிக்ஷித், டிக்ஷித். சரி பிள்ளை. நான் இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்க படிச்சதப்ப வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம் இது மூணும் படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ மேடம். சரி. அப்ப வெள்ளிக்கிழமை விரதம் தலைப்பு போடுங்க. வெள்ளிக்கிழமைன்னு வெள்ளிக்கிழமை விரதம் தலைப்பு நாள் விரதம். நாள் விரதத்துல வெள்ளிக்கிழமை. சுக்கிரவார விரதம் என அழைக்கப்படுவது எது? சுக்கிரவார விரதம் என அழைக்கப்படுவது எது? வெரி குட். அழகா இருக்கு. டீச்சர் क्वेश्चन திருப்பி சொல்லுங்களேன். சுக்கிரவார விரதம் என சுக்கிர நாள்னு அழைக்கப்படுறது எது? சுக்கிரவாரம் என அழைக்கப்படும் விரதம் எது? வெள்ளிக்கிழமை விரதம் எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படும்? வெள்ளிக்கிழமை விரதம் எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படும்? வெள்ளிக்கிழமை விரதம் எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படும்? வெள்ளிக்கிழமைகளில் எம்மாதத்து வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது? வெள்ளிக்கிழமைகளில் எம்மாதத்து வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது? வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளை தருக. செயற்பாடுகளை தருக. சாரி. அடுத்து தலைப்பு போடுங்க பிள்ளை. செவ்வாய்க்கிழமை விரதம். நாள் விரதத்துல முதலாவது வெள்ளி, அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? செவ்வாய்க்கிழமை வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? யதுர்ஷன், டீச்சர் என்ன வினா எழுதுனீங்க?
செவ்வாய்க்கிழமை வேற எவ்வாறு அழைக்கப்படும்? செவ்வாய்க்கிழமை வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? சரி. செவ்வாய்க்கிழமை எக்கடவுளை நோக்கி விரதம் அனுஷ்டிக்கப்படும்? செவ்வாய்க்கிழமைகளில் எக்கடவுளை நோக்கி விரதம் அனுஷ்டிக்கப்படும்? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், கவரேஜ் ப்ராப்ளம்னால இப்பதான் ஜாயின் ஆவே டீச்சர். ஜாயின் ஆகுனே. வசீகரணி என்னாச்சு? இல்ல டீச்சர், ஜூம் அமுத்த வரல டீச்சர். டீச்சர் எழுது தலைப்பு போட்டு எழுதிட்டு போங்க. நாங்க வினாக்கள் போன கிளாஸ் விரதத்துல தொடங்கணும் தானே பிள்ளைகள், தொடங்கி அதை முடிச்சுட்டு இப்ப நாங்க செவ்வாய்க்கிழமை விரதத்துல வினாக்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். இன்னும் படிக்கல, ஓகே வினாக்கள் தான் எழுதிட்டு இருக்கோம். டீச்சர், இது எத்தனையாவது கேள்வி? இது நான் நினைக்கிறேன் எத்தனையாவது சதீஜன்? 7வது டீச்சர். 7வது. ஓகே டீச்சர். செவ்வாய்க்கிழமை எக்கடவுளை நோக்கி விரதம் அனுஷ்டிக்கப்படும். அடுத்து, மங்களகாரன் என அழைக்கப்படுபவர் யார்? மங்களகாரன் என அழைக்கப்படுபவர் யார்? மங்களகாரன் என அழைக்கப்படுபவர் யார்? அடுத்த பிள்ளைகள், ஆடி செவ்வாய் விரதம் யாரால் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது? ஆடி செவ்வாய் விரதம் யாரால் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது? தீட்சித் டீச்சர். தீட்சித், பவன் உங்களோட கிளாஸ் தானே? டீச்சர், பவன் எங்களோட இந்த கிளாஸ்ல தானே ஜாயின்ட் ஆகுவாரு? பவனா டீச்சர்? ஆ, தெரியலையே டீச்சர். ஞாபகம் இல்லையா? இல்லையே டீச்சர். ரொம்ப நாள் பவனை நான் வரலன்னு நினைக்கிறேன். பவன் இந்த கிளாஸ் தானே? இல்ல டீச்சர், அப்படி ஒரு பேரே வரல. 7ல எல்லாம் ஜாயின்ட் ஆகலையா வசீகரணி? பவன் ஒருத்தர். சில வேளை 8ஆ இருக்கலாம் டீச்சர். அடுத்து பேர், ஆடி செவ்வாய் எத்தனை செவ்வாய் அனுஷ்டிக்கப்படும்? ஆடி செவ்வாய் விரதம் எத்தனை நாட்கள் அனுஷ்டிக்கப்படும்? எத்தனை செவ்வாய் அனுஷ்டிக்கப்படும்? ஆடி செவ்வாய் எத்தனை செவ்வாய் அனுஷ்டிக்கப்படும்? டீச்சர், நீங்க கேள்வியெல்லாம் விளங்கப்படுத்துறீங்களா டீச்சர்? நான் கொஞ்சம் லேட் ஆகி தான் ஜாயின் ஆனேன். தீக்ஷித், நாங்க போன முறை விரதங்கள்ல ஃபுல்லா 6 கேள்வி கொடுத்திருந்திருக்கேன். அத நான் போன கிளாஸே பார்த்துட்டோம்னு சொன்னாங்க. அப்படித்தானே? ஆமா டீச்சர். இப்ப நான் வெள்ளிக்கிழமை விரதம் போன கிளாஸ் விளங்கப்படுத்தினேன், செவ்வாய்க்கிழமை விளங்கப்படுத்தினேன், தைப்பூசம் விளங்கப்படுத்தினேன். ஞாபகம் இருக்கா? டீச்சர், நான் போன கிளாஸ் வரல.
ஏன் ஏன் ஜாயிண்ட் ஆகல? எங்க போனீங்க? ஆ சரி, நீங்க வினாக்கள் எழுதிட்டு போங்களே. விடைகள் பாக்குற நேரம் விளங்கும். சரியா? சரிப்பா. உம் ஆட்டிராங்க, அங்கிட்டு போயிருங்க. பாபா பாபா அங்கிட்டு போங்க. அடுத்த பிள்ளையர் தைப்பூசம் தலைப்பு போடுங்க. தைப்பூசம் மாத விரதம்னு போட்டு தைப்பூசம் போடுங்க. மாத விரதம் தைப்பூசம். மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? சாங் மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? பூசம் எத்தனையாவது நட்சத்திரம்? பாபா, பூசம் எத்தனையாவது நட்சத்திரம்? பூசமா? பூசம் எத்தனையாவது நட்சத்திரம்? உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் எது? உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் எது? உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் எது? தைப்பூசம் எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகின்றது? தைப்பூசம் எக்கடவுள்களை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகின்றது? இன்னைக்கும் கௌஷிகா லேட் ஆயிடுச்சு ஜாயிண்ட் ஆக. என்னாச்சு? ஸ்ரூபிகா கவரேஜ் இல்லாம இப்பதான் ஜாயின் ஆகுனேன். அப்ப வினாக்கள் எல்லாம் விடுபட்டு இருக்கும். சரி, பரவாயில்ல, எழுதுங்க. பிறகு எழுதிக்கிறங்க. விடைகளை பாக்குற நேரம் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ் தான் டீச்சர் எழுதிட்டு வரணும். இல்ல இப்ப பாப்போம். கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு பாப்போம். ஸ்ரூபிகாவையும் காணா. இங்க ஸ்ரூபிகாவை காணா இன்னைக்கு. போன கிளாஸ் டிக்ஷித் இருக்கல. ஏன் பிள்ளைலாம் கட் இன்னைக்கு ஸ்ரூபிகால 20 பேரும் எங்கே இருந்தீங்க? இப்ப 13 பேர் தான் இருக்கிறீங்க இன்னைக்கு. தைப்பூசம் எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகிறது. அடுத்த பிளேயர் தைப்பூச தினத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் யாவை? இதுக்கு விட எப்படி தெரியுமா எழுதணும்? சரியா? தைப்பூச தினத்துல என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, சிவன் சக்தி ஐக்கியத்தை காட்டும் திருநாள், முருகனுக்குரிய விசேட நாள். சரியா? நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் புரிந்த நாள். வியாக்கிரபாதர் பதஞ்சலி 3000 கண்டுகளிக்க நடராஜ பெருமான் ஆண்டவ நடனம் ஆடினார்.
அடுத்து வர்ணன், வாயு, அக்கினி ஆகிய தேவர்கள் சிவனின் அதீத சக்தியை பெற்ற திருநாள். சரியா? இதெல்லாம் வரணும் அதுல. தைப்பூச தினத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள். அதுக்கு நிறைய இடம் விடுங்க. ஓகே டீச்சர். தேவர்களின் குரு யார்? தேவர்களின் குரு யார்? ஓகே டீச்சர். தைப்பூச தினத்தில் யாரை அனுஷ்டித்தால் யாருடைய பூரண அறிவு நமக்கு கிட்டும்? தைப்பூச தினத்தில் விரதம் அனுஷ்டித்தால் யாருடைய அறிவு பூரணமாக கிட்டும்? டீச்சர் திருப்பி சொல்லுமா? தைப்பூச தினத்தில் விரதம் அனுஷ்டித்தால் யாருடைய அறிவு பூரணமாக கிட்டும் இல்லாட்டி கிடைக்கும்? தைப்பூச தினத்தில் மேற்கொள்ளும் சுப காரியங்கள் எவை? இவ்வளவுதான் வினாக்கள். தைப்பூச தினத்தில் மேற்கொள்ளும் சுப காரியங்கள். சரியா? இப்ப நாங்க மாத விரதங்கள் தானே பாத்துட்டு வரோம். ஏன்னா மாத விரதம் பொதுவாக எதோடு ஒட்டி வருது? நட்சத்திரங்களோடு டீச்சர். நட்சத்திரங்களோடு தான் வரும். அதாவது அந்த மாதத்துல எந்த நட்சத்திரம் பௌர்ணமியோட வருகிறதோ அன்றைய நாள் நாங்க விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு. ஏன்னா மாத விரதங்களுக்கு இருக்கு. தைப்பூசம், மாசி மகம், பங்குனி திங்கள், பங்குனி உத்தரம், வைகாசி விசாகம், மாடி பூரம், வேற என்ன இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஆவணி ஓணம். அது ஆவணி திருவோணம். திருவோணம் வந்து பண்டிகை பிள்ளைகள். திருவோணம் பண்டிகைகளுக்கும் வரும். ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை. சரியா? மாத நட்சத்திரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப முதல்ல நாங்க பார்த்தோம் தைப்பூசம். தை மாதத்துல பூச நட்சத்திரம் இது பௌர்ணமியோடு கூடி வார நாள் தான் தைப்பூச தினம் நாங்க விரதம் நோட்போம். அப்ப அது யாருக்குரியது, அது ஏன் அனுஷ்டிக்கிறோம், அந்த நாளை ஏன் நாங்க விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம், காரணம் என்ன, பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்ப அதனால நாங்க தைப்பூசத்தை விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்து தைப்பூசத்துல நிறைய சுப காரியங்கள் நாங்க செய்வோம். ஏன்னா சுப காரியங்கள் நிறைய மேற்கொள்றது தைப்பூச தினத்துல. அடுத்து பாருங்க மாசி மகம். இப்ப என்ன மாசம் தொடங்கிருச்சுன்னா மாசி அப்ப என்ன விசேடம்? மாசி மகம். மாசி மக விரதம் அனுஷ்டிக்கப்படும். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாசி மாதத்துல மக அனுஷ்டிக்கப்படும். விலங்கல எத்தனை நாள் டீச்சர் அனுஷ்டிக்கப்படும்? ஒரு நாள். மாசி மகம் ஒண்ணுதான், ஒரு நாள் தான். சரியா? மாசி மாதத்துல வார மக நட்சத்திரம் வந்து பௌர்ணமி தினத்தோட வரும். அன்றைய நாள் நாங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டிப்போம். ஏன் இந்த மாசி மகத்தை நாங்க ஏன் விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு, அப்ப தைப்பூசத்துல நிறைய நிகழ்வுகள் பார்த்தோம் தானே, அதனாலதான் தைப்பூசத்தை விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த மாசி மகத்தன்னைக்கும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல உதாரணத்துக்கு மாசி மகம் வந்து அம்பிகைக்கு உரிய விரத நாள்.
சரியா? பெரும்பாலும் நாங்க அம்பிகைக்குரிய விரத நாளாக இந்த மாசி மகத்தை நாங்க அனுஷ்டிப்போம். அப்ப ஏன் அம்பிகைக்குரிய விரத நாள்னு நாங்க சொன்னோம்னா, தக்கன் மகள் தாட்சாயணி தாமரை மலரில் அவதரித்த நாள், பிறந்த நாள் தான் என்னது இந்த மாசி மகத்தன்னைக்கு. அதனால நாங்க அம்பிகையை நோக்கி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றோம். விளங்குச்சா? சரியா? தக்கனுடைய மகள், அதாவது அம்பிகை வந்து தாட்சாயணியாக போய் பிறந்த நாள். சரியா? பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க தானேனா, நாங்க பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கடவுளும் பல வகையில அவதாரங்கள் எடுத்து அவங்களுடைய புராண கதைகள் பல பல வடிவுல இருக்கு. அப்ப அதுல வந்து தக்கனுடைய மகளாக அம்பிகை போய் பிறந்த நாள் தான் இது இந்த மாசி மகத்தன்னைக்கு. அதனால அன்றைய தினம் நாங்க அம்பிகையை நோக்கி அந்த விரதம் அனுஷ்டிக்கின்றோம். அடுத்து பாருங்க, இந்த நாள் அன்றையே வர்ணனை பீடித்த தோஷம், வர்ண பகவான் இருக்கார் தானே, நம்ம காத்துக்கெல்லாம் வர்ணனை தானே கும்பிடுவோம். அப்ப அந்த வர்ண பகவானுக்கு தோஷம் பீடிச்சிருந்ததாகவும், அன்றைய நாள் அவர் என்ன செஞ்சிருக்காரு, விரதம் இருந்து அனுஷ்டித்தனால அந்த தோஷம் நீங்கிய நாளும் இந்த மாசி மகத்தன்னைக்கு தான். சரியா? அப்ப அதனாலையும் நாங்க விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம். அடுத்து பாருங்க, நம்ம யாரு சிவபெருமானுக்கு வந்து நிறைய அபிஷேக தினங்கள் இருக்கு பிள்ளைகள். நிறைய அபிஷேக தினங்கள் இருக்கு. அதுல இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது வந்து மார்கழி மாதத்துல மிகவும் பிரமாண்டமாக நடைபெறுகிறது அந்த அபிஷேகம் தான். ஆனா இந்த மாசி மகத்தன்னைக்கும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக தினங்களில் ஒரு நாளாக நாங்க அன்றைய தினமும் அவருக்கு அனுஷ்டிக்கப்படுகின்றது. சரியா? அப்ப மூன்று நிகழ்வுகள் நடந்துக்க பாருங்க அந்த மாசி மகத்தன்னைக்கு. ஒண்ணு, தக்கன் மகள் தாட்சாயணி பிறந்த நாள், வர்ணன பீடிச்ச தோஷம் நீங்கிய நாள், நடராஜருக்குரிய அபிஷேகங்கள்ல இந்த நாளும் ஒரு நாளாக கொண்டு அனுஷ்டிக்கப்படுறனால இந்த மாசி மகத்தை நாங்க விரத நாளாக அனுஷ்டிக்கின்றோம். அதுலயும் இது அம்பிகைக்குரிய சிறப்பு நாள். விளங்குச்சா அப்ப இது? அடுத்து சொல்றாங்க பிள்ளைகள், இந்த வியாழ பகவான், வியாழன் கோள் இருக்கு தானே, வியாழ பகவான், வியாழன் வந்து ஒரு கோள் தானே. அந்த வியாழ பகவான் மக நட்சத்திரத்தோடு கூடி கும்பராசிக்கு செல்லும் புண்ணிய காலம் மகாமகம்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் பிள்ளைகள். இந்த வியாழன் கோள் இருக்குதானே, இந்த வியாழன் கோள் என்ன செய்யுதுன்னு சொன்னா மக நட்சத்திரத்துல இருந்து கும்ப ராசிக்கு அந்த சுத்தி தானே எல்லா ராசிக்கும் போயிட்டு தானே சூரியன் வாராரு. அப்படி வார நேரத்துல தானே என்ன நடக்குது, 12 மாதங்கள் வருது, ஒரு இது வருடம் வரும். சூரியனுடைய சுற்றுகையை வச்சுக்கிட்டு தான் நாங்க கணிப்போம். அதுல இந்த வியாழன் கோள் இருக்குதானே, இந்த வியாழன் கோள் எங்க போறாராம், கும்ப ராசிக்கு போகுதாம். சுத்தி வார நேரம் கும்பராசிக்கு போகுது. அப்படி ஒரு நிகழ்வு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும். இப்படி நிகழ்றனால நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா மகாமகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மகாமகம் எத்தனை வருடங்களுக்கு ஒருக்கா நிகழும்னு சொன்னா 12 வருடங்களுக்கு ஒருக்கா நிகழும். அது என்ன நிகழ்வுன்னு சொன்னா வியாழ பகவான் மக நட்சத்திரத்துல இருந்து கும்ப ராசிக்கு செல்லும் காலம் தான் மகாமக காலம்னு சொல்லுவோம். இது விளங்குச்சா? என்ன மிதுர்ஷனா? ஸ்கிரீன் விளங்குது இல்ல, ஸ்கிரீன் விளங்குது ஏம்மா யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க பிள்ளைகள், ஏம்மா இப்பயும் விளங்கலையா? இப்ப விளங்கலையா? சரி. இந்த இது விளங்குச்சா உங்களுக்கு? இது வரும் பிள்ளைகள். மகாமகம் எத்தனை வருடங்களுக்கு ஒரு நிகழும், மகாமகம் என்றால் என்ன, இது விளங்குச்சா? அப்ப பாருங்க, வியாழன் கோள் வந்து எங்க ராசி போறாரு, மக நட்சத்திரத்துல இருந்து கும்பராசிக்கு செல்ற காலத்தை தான் நாங்க மகாமகம்னு சொல்லுவோம். இது 12 வருடத்துக்கு ஒருக்கா நிகழும். இப்ப இந்த நிகழ்வு சரியா தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியாவுல கும்பகோணம் சரியா தலத்துல மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதா. இந்தியாவுல கும்பகோணம் எனும் தலத்துல இந்த மகாமகம் மிகவும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது.
வேற எங்கேயும் இல்ல, அங்க மட்டும்தான் செய்யறாங்க. அடுத்து பாருங்க, எங்க நாட்டுல இந்த மாசி மகத்தன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இடம்பெறும். எது? மாத்தளை முத்துமாரியம்மனுக்குரிய தேர் திருவிழா இடம்பெறும். ஏன்னா நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா? எஸ் டீச்சர், இப்ப நடக்குது. இப்ப நடக்குது. இப்ப கொடியேறி நடந்துகிட்டு இருக்கும். மாசி மகத்தன்னைக்கு தேர் இழுப்பாங்க. ஏன்னா இந்த சைடு போனதால நாங்க பார்த்தோம் டீச்சர். ஸ்ரூபிகா இப்பயா வந்தீங்க? டீச்சர் எங்க அம்மாட்ட வந்துட்டேன் பக்கத்துல. என்னம்மா? டீச்சர் எங்க அம்மாட வீடு மாத்தளை அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல டீச்சர். அப்ப வந்தா தங்கலாம் என்ன தேருக்கு? ஓ டீச்சர். சரி பாப்போம். சரியா? அப்ப பொதுவாக நாங்க மத்தவங்க எல்லாம் போயிருக்கீங்களா? இந்த தேர் திருவிழாவுக்கு எல்லாரும் போயிருக்கீங்களா பிள்ளையர்? இல்ல டீச்சர். இல்லைன்னா இப்ப டிவில எல்லாம் காட்டுவாங்க. சரியா? பாருங்கன்னா இப்ப பாருங்க, மாசி மகம் இப்ப வார போய அன்னைக்கு மாசி மகமா இருக்கும் பிள்ளையர். அப்ப அந்த தேர் இழுக்கப்படும். டீச்சர் 2ஆம் தேதி தேர். 2ஆம் தேதியா? அப்ப மாசி மகம் 2ஆம் தேதி தேர். என்ன நாள் வருது பிள்ளையர்? 3ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட். ஏன்னா 3ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட். 2ஆம் தேதி தேர். எத்தனை தேர் இழுப்பாங்களாம் பிள்ளைங்க? 5 டீச்சர். பஞ்ச ரதங்கள். என்ன ரதம்னு சொன்னா தேர். பஞ்ச ரதங்கள் இழுக்கப்படுற ஒரு ஆலயம். ஏன்னா போய் பாருங்க பிள்ளைகள். நிறைய இப்ப இங்கிட்டு நாங்க தல யாத்திரைகள் மேற்கொள்வோம் தானே, எல்லா கோயில்களுக்கும் போறோம். ஏன்னா தல யாத்திரைகள், அதுல இந்த மாத்தளை முத்துமாரி அம்மனும் தல யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தலம் தான். நாங்க போயிட்டு வழிபாடு செய்யுங்க. இது ஆலய பாட புத்தகங்களையும் இருக்கு பிள்ளையர். சரியா? இந்த ஆலயத்தை பத்தி இருக்கு. அப்ப அந்த கோயிலை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் தானே. ஏன்னா அப்ப இலங்கையில இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் என்னது, மாத்தளை முத்துமாரி அம்மன் ஆலயத்துல தேர் திருவிழா இடம் பெறுகிறது. சரியா? இப்ப இந்த மாசி மகம்னா என்னன்னு விளங்குச்சா உங்களுக்கு? சரி பிள்ளைகள், சில வேலையில கட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி 7 மணி மட்டும் நான் கிளாஸ் செய்வேன். கட் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் செய்ய இயலாது பிள்ளைகள். சரியா? இப்ப ஜாயிண்ட் ஆகினவங்களுக்கு சொல்றேன். சொன்னா இன்னைக்கு மெச்சு ஸ்டார்ட். ஏலாது டிக்ஷித். ஏன்னு சொன்னா கவரேஜ் இந்த பள்ளிகளை மெச் நடக்குது தானே டீச்சர். அப்ப கிளாஸ் முடிஞ்சிருமா டீச்சர்? கட் ஆயிடுச்சுன்னா? கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஜாயிண்ட் ஆகல. அது எனக்கு கவரேஜ் இருக்கவே இருக்காது. நான் கவரேஜ் இப்போ கட் ஆக வரைக்கும் நான் செய்வேன். ஆனா சரியா? கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஜாயிண்ட் ஆகாதீங்க. ஏன்னா ஜாயிண்ட் ஆக கவரேஜ் எனக்கு வராது. அது அந்த மெச் நடக்கிற அன்னைக்கெல்லாம் கவரேஜ் பிரச்சனை ஒண்ணு வருது பிள்ளைகள். சரியா? சரியா? அப்ப பாருங்க, அப்ப நாங்க விரதங்கள்ல உங்க பாட புத்தகத்துல இருக்குது விரதம். அதாவது ஆண்மை ஈடேற்றத்துக்கான வழிமுறைகள் தானே பார்த்தோம். அதுல ஒண்ணு விரதம். சரியா? விரதங்களை அனுஷ்டித்தல். அதுல விரதம்னா என்னான்னு பார்த்தோம். விரதங்களை அனுஷ்டிக்கிற நேரம் நாங்க என்னென்னலாம் பின்பற்றலாம், விரதத்தை அனுஷ்டிக்கிறனால என்ன நன்மை, விரதங்களை வகைப்படுத்தி அதுக்குரிய உதாரணங்கள், விரதம் இந்த ஆறுமுக நாவலருடைய வரைவிலக்கணங்கள், இதெல்லாம் பார்த்தோம். கிளாஸ்ல நாங்க வினாக்கள் எல்லாம் எழுதி விடைகளும் பார்த்தாச்சு. அப்ப அதுல நாங்க பார்த்தது இந்த வெள்ளிக்கிழமை நாள் விரதமும் மாத விரதமும் மட்டும்தான் உங்க பாட புத்தகத்துல இருக்கு. சரியா? நாள் விரதமும் மாத விரதமும். இதுல நாள் விரதம் பொதுவாக 7 நாட்களும் எங்களுக்கு இந்துக்களுக்கு விரத நாளாக இருந்தாலும் நாங்க இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பான விரத நாளாக கொண்டு அனுஷ்டிக்கிறது எங்களுடைய வழக்கம், இந்துக்களுடைய வழக்கம். அதுல அந்த சுருக்கத்தை மட்டும் தான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா போன கிளாஸ் ஜாயிண்ட் ஆகாதவங்களுக்கு. இந்த வெள்ளிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை இந்துக்களுக்குரிய விசேட நாள். அப்ப அன்றைய தினம் நாங்க வீட்டு வாசலெல்லாம் கூட்டி நாங்களும் சுத்தமா இருந்து ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யறது வழக்கம். அதே மாதிரிக்கே பாடசாலைகளையும் கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் இடம் பெறும். சரியா? அப்ப இந்த வெள்ளிக்கிழமையை நாங்க இன்னொரு பேர் சொல்றோம், சுக்கிரவாரம். வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? சுக்கிரவாரம்.
அப்ப அன்றைய தினம் வெள்ளிக்கிழமைகளை பாருங்க, முருகன், அம்பாள், பிள்ளையார் போன்ற தெய்வங்களை நோக்கி நாங்க விரதங்கள் அனுஷ்டிக்கலாம். அன்றைய தினம் வீட்டுகளை சைவ உணவா இருக்கும், வீடுகளை தூய்மைப்படுத்துவோம், வீட்டுகளை விசேட வழிபாடுகள் செய்வோம். ஏன்னா அப்படி இயலாதவங்க அப்படி அது அது செய்வோம் பொதுவாக. அப்படி இருந்தாலும் விரதங்களும் இருக்கலாம், உபவாசம் இருந்து விரதங்கள் இருந்து இறைவனை வழிபடலாம் இந்த நாள்ல. சரியா? அப்ப இந்த வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல மட்டுமல்ல, பாடசாலை, கோயில்கள் எல்லா இடத்திலையும் கூட்டு பிரார்த்தனைகள், பஜனைகள் இடம்பெறது வழக்கம். அடுத்து சொல்றாங்க பிள்ளை, வெள்ளிக்கிழமையில எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த ஐப்பசி வெள்ளி மிகவும் சிறப்பானதாக சொல்றாங்க. அப்ப அந்த ஐப்பசி வெள்ளியாவது நாங்க அன்றைய தினம் விரதம் இருந்து நாங்க இறைவனை நோக்கி அனுஷ்டித்து எங்களுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அடுத்து பாருங்க செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரிதான், விரதத்துக்குரிய நாள் தான், ஒரு புனித நாள் தான். அதுல நாங்க இந்த செவ்வாய்க்கிழமையை நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம், மங்களவாரம்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமைக்கு இன்னொரு பேர் இருக்கு, மங்களவாரம். அப்ப அது நீங்க பாத்தீங்கன்னா முருகன், அம்பாள், பைரவர், வீரபத்திரர் போன்ற தெய்வங்களை நோக்கி இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த செவ்வாய்க்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, மங்களகாரன். மங்களம்னு சொன்னா செல்வம், மத்தது நன்மை தாரது, இப்படி பல பொருட்கள் இருக்கு பிள்ளையர். சரியா? அப்ப இந்த நாங்க செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாயும் விசேடமானதாக தான், ஆடி செவ்வாய் மிகவும் சிறப்பாக நாங்க நோட்போம். அப்ப அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடி செவ்வாய் 7 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ச்சி, ஆடி மாதத்துல முதல் செவ்வாயில இருந்து 7 செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியா நாங்க தேசிகா விளக்கெல்லாம் போட்டு பெண்கள் அனுஷ்டிப்பது வழக்கம். ஏன்னு சொன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஈடேறணும்னு சொல்லி, சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், அம்பிகையை துர்க்கையாக பூஜித்து வழிபடுறதும் வழக்கம் இந்த ஆடி செவ்வாயில. சரியா? அப்ப அந்த செவ்வாய்க்கிழமையிலையும் நாங்க விரதம் அனுஷ்டிக்கலாம். அப்ப இது ரெண்டுமே நாள் விரதத்துல நாங்க பார்த்தது. அடுத்து பாருங்க, மாத விரதங்களும் அதே மாதிரி நிறைய மாத விரதங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு 2 மாத விரதங்கள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு தைப்பூசம், மத்தது மாசி மகம். தைப்பூசம்ங்கிறது மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. பூசம் 8வது நட்சத்திரம்னு சொல்லுவோம். சரி, 27 8வது நட்சத்திரம். அப்ப அந்த தை மாதத்துல பூச நட்சத்திரம் எப்ப வருதோ அது என்னது, பொதுவாக மாத விரதங்கள் எல்லாம் பௌர்ணமியோட கூடிய நாளாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப அன்றைய தினம் தைப்பூச விரதம் அனுஷ்டிக்கப்படும். அந்த நாளை நாங்க சொல்லுவோம் உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள்னு சொல்லுவோம் தைப்பூசத்தை. அதனாலதான் அன்றைய நாள் நாங்க நிறைய சுபகாரியங்கள் செய்வோம். அதே மாதிரிக்கு அன்றைய தினத்துல நிறைய சுப நிகழ்வுகள் நிகழ்ந்தும் இருக்கு. அதனாலதான் அந்த நாளை நாங்க என்ன செய்றோம், விரத நாளாக அனுஷ்டிக்கின்றோம். அப்ப அதுல பாருங்க, நடராஜர், முருகன், அம்பிகை போன்ற தெய்வங்களை நோக்கி தைப்பூச விரதம் அனுஷ்டிக்கப்படும். அப்ப அன்றைய நாள்ல இடம்பெற்ற நிகழ்வுகள்னு சொல்ற நேரம் சிவனும் சக்தியினுடைய ஐக்கியத்தை காட்டும் திருநாள்னு சொல்றோம். முருகனுக்குரிய விசேட நாளாக சொல்றோம். அதனால அன்னைக்கு முருகனுக்கு மிகவும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படும். பால் குடம் எல்லாம் எடுத்து விரதம் எல்லாம் காவடி எல்லாம் எடுப்பாங்க தைப்பூசத்தன்னைக்கு. அடுத்து பாருங்க, நடராஜ பெருமான் சிதம்பரத்துல பஞ்சகிருத்திய நடனம் நிகழ்த்தினது அன்னைக்கு தான் சொல்றாங்க. அதுலயும் பாருங்க, இந்த நடனத்தை யாரெல்லாம் பார்த்திருக்காங்கன்னு வியாக்கிரபாதர், பதஞ்சலி, தில்லை 3000 மெய்யடியார்கள். அதாவது இந்த சிதம்பரம் தலத்துல தான் பிள்ளைகள் தில்லை 3000 அடியார்கள் வாழ்கின்ற ஒரு தலம். அப்ப அவங்க எல்லாரும் பாக்குற மாதிரிக்கே இந்த நடராஜ பெருமான் தைப்பூச தினத்தன்னைக்கு நடராஜன அந்த தாண்டவ நடனத்தை ஆடினதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்க, வர்ணன், அக்கினி, வாயு போன்றவர் சிவனின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாக சொல்றாங்க. அடுத்து இந்த தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி. சரியா? இந்த விரதத்தை அன்றைய தினம் அவரை நோக்கி நாங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாலும் எங்களுக்கு பூரண அறிவு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. சரியா? தேவர்களின் குரு தான் பிரகஸ்பதி. தேவர்கள் அவர்களோட குரு. ஓ, தேவர்களின் அதிபதி இந்திரன், வர்ணன், குபேரன் அப்படின்னு தேவர்கள் இருக்காங்க தானே. அந்த தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் தான் பிரகஸ்பதினு சொல்றோம். அவர் அறிவுக்குரிய கடவுள் தேவதையாக சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த நாள்ல நாங்க விரதம் இருந்தா இந்த அறிவு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா?
இப்ப ஏற்கனவே நாங்க சொல்றோம் பாருங்க, இந்த வாயு, வர்ணன், அக்கினி இவங்கெல்லாம் அந்த சிவனுடைய இவங்கெல்லாம் தேவர்கள் தான். இவங்கெல்லாம் சிவனுடைய சக்தியை உணர்ந்த நாளாகவும் இதை நாங்க சொல்றோம். சரியா? இவ்வாறு சாரி தைப்பூச நாள் மிகவும் சிறப்பான நாளாக சொல்லப்படுது. அடுத்து நாங்க இன்னைக்கு பார்த்த இந்த மாசி மகம். இப்ப விளங்குச்சு அந்த மாத விரதங்கள், நாள் விரதங்கள் எல்லாம். ஓ டீச்சர் விளங்குச்சு. அப்ப இப்ப மாசி மகத்தை எழுதிட்டு நாங்க அடுத்ததுக்கு போவோமா? ஓகே டீச்சர். அப்ப மாசி மகம்னு போடுங்க. போட்டாச்சு டீச்சர். எழுதுங்க. தக்கன் அம்பிகை தக்கன் மகள் தாட்சாயணியாக அவதரித்த நாள் எது? டீச்சர் திரும்ப ஒரு தடவை கேள்வி சொல்லுங்க. அம்பிகை தக்கன் மகள் தாட்சாயணியாக அவதரித்த நாள் எது? எழுதியாச்சு டீச்சர். அடுத்து மாசி மகத்தன்று இடம்பெற்ற வேறு நிகழ்வுகள் யாவை? அடுத்து மகா மகம் என்றால் என்ன? மகா மகம் என்றால் என்ன? மகா மகம் என்றால் என்ன? கொஞ்சம் டைம் தாங்க. மகா மகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும்? மகா மகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும்? மகா மகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும்? ஓகே. அடுத்து பிள்ளை கும்பகோணத்தில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்வு எது? கும்பகோணம் எனும் தளத்தில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்வு எதுன்னு போடுங்க. கும்பகோணம் எனும் தளத்தில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்வு எது? அடுத்து
மாசி மகத்தென்று எவ்வாலயத்தில் தேர் திருவிழா இடம்பெறும்? மாசி மகத்தென்று எவ்வாலயத்தில் தேர் திருவிழா இடம்பெறும்? இந்த கேள்விக்கு முதல் சொன்ன கேள்வியை சொல்லுங்களேன். இந்த கேள்விக்கு சொன்ன கேள்வி கும்பகோணத்தில் சிறப்பாக இடம்பெறும் நிகழ்வு எது? கும்பகோணம் எனும் தலத்தில் சிறப்பாக இடம்பெறும் நிகழ்வு எது? வினாக்களுக்கு விடை எழுதிட்டு புது பாடத்துக்கு போவோமா? புது பாடத்தை படிப்போமா? டீச்சர் வினாக்களுக்கு விடை எழுதுவா? பாடம் படிப்போம் டீச்சர். புது பாடம் படிப்போம். படிப்போம் டீச்சர். புது பாடம் படிப்போம். வீட்டுல விடைகள் எழுதலாம் ஏன்னா எழுதலாம் தானே? எழுதலாம் டீச்சர். அப்ப இன்னைக்கு படிப்போம் இப்ப அடுத்து பாருங்க பிள்ளைகள், ஆன்ம ஈடேற்றத்துக்கான் ஆன்மா ஈடேற்றம் என்ன பாபா இது பொசுங்குற நாத்தம்மை பொசுங்குற மாதிரி ஒண்ணு ஆன்ம ஈடேற்றத்துக்கான எங்கட ஆன்மா முத்தி அடையிறக்குரிய வழிகள்ல ஒண்ணு விரதம் பார்த்த பிள்ளைகள். அடுத்து பண்டிகைகள். இப்ப விரதம்னா என்னங்கிற வரை விளக்கணம் எங்களுக்கு தெரியும் தானே? ஏன்னா ஆறுமுக நாவலருடைய வரை விளக்கணம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரிக்கே பண்டிகைனா என்னங்கிறதுக்கும் ஒரு வரை விளக்கணம் இருக்கு. பண்டிகைனா என்னங்கிறதுக்கும் ஒரு வரை விளக்கணம் இருக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, எல்லா மதத்தவர்களும் பண்டிகை கொண்டாடுவாங்க தானே? ஆமா டீச்சர். எல்லா நாளும் பண்டிகைக்குரிய நாளா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். அப்ப பாருங்க, பண்டிகைனா என்னான்னு பாத்துக்கொள்ளுங்க. தங்கள் சமயம் சார்ந்து, எல்லா மதத்திலும் இருக்குதானே? அப்ப தங்களுடைய சமயம் சார்ந்து, சரியா? சமூகம் சார்ந்து. இப்ப எப்படி இருக்கும்? சிங்கள சமூகம் இருக்கு, தமிழ் சமூகம் இருக்கு, கிறிஸ்தவ சமூகம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்குதானே? அப்ப தங்களுடைய சமயம் சமூகம் சார்ந்து வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினருடன் விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை. வரைவிலக்கணம் விளங்குச்சா? டீச்சர் திருப்பி ஒருக்கா சொல்ல முடியுமா? தங்கள் சமயம் சமூகம் சார்ந்து, தங்கள் சமயம் சமூகம் சார்ந்து வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினருடன் விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை. சரியா? டீச்சர் வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில், வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினருடன் எப்படி கொண்டாடுவோம்? நிறைய சாப்பாடெல்லாம் வச்சு கொண்டாடுவோம். அதனாலதான் சொல்றான் விருந்துடன் கூடி கொண்டாடுதல். விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை. பாபா சார்ஜ் இல்ல. என்ன மிதுர்ஷனா? விளங்கல. உற்றார் உறவினருடன் விருந்துடன் கூடி கொண்டாடுதல். தங்கள் சமயம் சமூகம் சார்ந்து வருடத்தில்
ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினருடன் விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை. சரியா? சரியா? ஓகே டீச்சர். விளைச்சா? அடுத்து பாருங்க, நாங்க கொண்டாடுற பண்டிகைகள் உங்களுக்கு தெரியும் தானே? நாங்க என்னென்ன பண்டிகை கொண்டாடுறோம்? தீபாவளி, தீபாவளி, பொங்கல், தைப்பொங்கல், வருட பிறப்பு, சித்திரை வருடப்பிறப்பு, சித்திரை புத்தாண்டுன்னு சொல்லுவோம். அப்படி தீபாவளி இல்லாட்டி வருடப்பிறப்புன்னு மூணு பண்டிகை தான் நாங்க கொண்டாடுறது வழக்கம். பொதுவா எங்கட இலங்கையில நாங்க கொண்டாடுற 3 பண்டிகை தான் இருக்கு. சரியா? அத தவிரையும் பண்டிகை இருக்கு பிள்ளைய. ஆடி பிறப்பு ஒரு பண்டிகை. சரியா? ஓணம் பண்டிகை இருக்கு, ஆனா கொண்டாடுற வழக்கம் குறைவு நாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்த பண்டிகை காலங்கள்ல நாங்க பொதுவா செய்யற செயற்பாடுகள்னு இருக்கு பிள்ளைகள். பொதுவா நாங்க செய்கின்ற செயற்பாடுகள் அப்படி பார்த்தா என்னது? நாங்க பண்டிகை வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? வீடெல்லாம் சுத்தப்படுத்துவோம். பெயிண்ட் பண்றது, வீடு கழுவுறது, சுத்தப்படுத்துறது, இப்படி நிறைய செய்வோம் பண்டிகை காலத்துல. அப்ப தூய்மை பேணுறது இருக்கு. சரியா? அடுத்து அதிகாலையில எழும்புறது. பண்டிகை அன்னைக்கு வெள்ளனே எழும்பிடுவோம். ஏன்னா மத்த நாளைய விட பண்டிகை அன்னைக்கு எழும்பிடுவோம். அடுத்து பாருங்க, நாங்க உடல் உல சுத்தம் பேணுறது இருக்கு. பண்டிகை காலம் காலையில எழும்பினோன்னா குளிப்போம். ஏன்னா மருத்து நீர் வச்சு குளிக்கிறதா, அந்த சித்திரைனா மருத்து நீர் வச்சு குளிப்போம், தீபாவளினா எண்ணெய் வச்சு குளிப்போம். ஏன்னா அப்ப அப்படி இருக்கு. அடுத்து புத்தாடை அணியிறது. புத்தாடை அணியிறது. சரியா? ஆலய தரிசனம் செய்யறது, விருந்துடன் கூடி கொண்டாடுறது. சரியா? பல வகையான உணவு பண்டங்கள் தயாரிக்கிறது, பகிர்ந்துண்ணுறது, ஏன்னா கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் மேற்கொள்றது. இது எல்லாம் பண்டிகை காலங்கள். அடுத்து பாருங்க, கோலம் போடுறது, நிறைகுடம் வைக்கிறது, மாவிலை தோரணம் கட்டுறது, இதெல்லாம் பொதுவான செயற்பாடுகள். பண்டிகை காலத்துல நாங்க மேற்கொள்கின்ற பொதுவான செயற்பாடுகள். அடுத்து இந்த பண்டிகை பாருங்க கொண்டாடுறனால ஒண்ணு மகிழ்ச்சியா, இப்ப நாங்க மத்த நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தாலும் பண்டிகை காலங்கள் என்ன செய்வோம்? இப்ப உங்க வீட்டுக்கு வாராங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வாராங்க, என்ன செய்வீங்க பெருநாள் அன்னைக்கு வந்தா? வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா அவங்களோட இருந்து பண்டிகை எல்லாம் கொண்டாடுவோம். ஏன்னா அப்ப பாருங்க, ஒற்றுமை, மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க, சமூகத்தோடு கூடி வாழ்ற பண்பு, விருந்தோம்பல் பண்பு, பகிர்ந்துண்ணும் பண்பு, விட்டு கொடுக்கிற பண்பு போன்ற பல விழுமிய பண்புகள் இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுனால எங்க கிட்ட ஏற்படுகின்றது. இறை அதே மாதிரி இறை இது ரெண்டுலயும் இருக்கு. சரியா? இந்த விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன பிள்ளைங்க? சொல்லுப்பாங்க, என்ன வேறுபாடுகள் இருக்குன்னு. டீச்சர் விரதம்னா உண்ணாம உண்ணாது கடவுளை நினைச்சு வழிபடுவோம். பண்டிகைனா எல்லாரும் கூட்டையும் சேர்ந்து உணவெல்லாம் உண்டு. அதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க. விரதத்துல உணவை விடுத்தல், உபவாசம் இருத்தல். உணவை விடுத்தல் அல்லது சுருக்குதல். விரதத்துல உணவை விடுத்தல் அல்லது சுருக்குதல். பண்டிகையில பல வகையான உணவு பண்டங்கள் தயாரித்தல், விருந்துடன் கூடி உண்ணுறது. அடுத்து பாருங்க, வேற என்ன இருக்கு? இந்த விரதத்துல இறை வழிபாடு மட்டும்தான் இருக்கும். விரதத்துல இறை வழிபாடு மட்டும். ஆனா பண்டிகையில இறை வழிபாடோட சேர்த்து களியாட்டங்கள் செய்வோம். கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், விளையாட்டுக்கள் எல்லாம் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த விரதத்துல தோய்ந்து உலர்ந்த ஆடை. பண்டிகையில என்னவா இருக்கும்? புத்தாடையா இருக்கும். சரியா? அடுத்து நாங்க விரத காலங்கள்ல சைவ உணவுகள் சாப்பிடுவோம். அதே மாதிரி பண்டிகை காலங்கள்ல பல வகையான உணவுகளா இருக்கும்.
சரியா? இப்படி ரெண்டுக்கும் இடையில வேற்றுமை இருக்கு. ரெண்டுக்கும் இடையில ஒற்றுமையும் இருக்கு. தூய்மை ரெண்டுலயுமே பேணப்படும். உடல் தூய்மையா இருக்கட்டும், புற தூய்மையா இருக்கட்டும். ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து இரண்டுலயுமே கடவுள் வழிபாடு இருக்கு. இரண்டுலயுமே ஆலய வழிபாடுகள் இருக்கு. இரண்டுலயும் விருந்தோம்பல் பண்பு, பகிர்ந்துண்ணுற பண்பு இருக்கு. தான தர்மம் செய்யறது ரெண்டுலயும் இருக்கு. விழுமிய பண்பு ரெண்டுலயுமே வளர்க்கப்படும். இப்படி ஒற்றுமைகளும் இருக்கு, வேற்றுமைகளும் இருக்கு பண்டிகையில. சரியா? அப்ப நாங்க பார்த்தோம் பண்டிகைனா என்னன்னு பார்த்தோம். ஆண்மை ஈடேற்றதுக்கான வழிமுறையில பண்டிகை ஒண்ணு. அடுத்து இந்த பண்டிகைனா என்னன்னு வரை விளக்கணம் பார்த்தோம். நாங்க கொண்டாடுற பண்டிகைகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து பண்டிகை காலங்கள்ல மேற்கொள்கின்ற பொதுவான செயற்பாடுகள் பார்த்தோம். என்ன அடுத்து பண்டிகை கொண்டாடுறதுனால என்ன நன்மைகள், அடுத்தது பண்டிகைக்கும் விரதங்களுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை. சரியா? இது விளங்குச்சா? டீச்சர் டீச்சர் இதுதான் இந்த நிலையில உங்களுக்கு அறிமுகத்துல போட்டிருக்காங்க. இது இவ்வளவும் தான் பண்டிகையில. சரியா? இதுல தைப்பொங்கல் முதலாவது நாங்க கொண்டாடுற பண்டிகை தைப்பொங்கல் தானே. சரியா? இப்ப எங்கட சூரியன் இருக்காரு. சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் போவாரு. 12 ராசிக்கும் போறாரு. காலம் எவ்வாறு கணிக்கப்படுதுன்னா சூரியனுடைய சுற்றி வார சுழற்சியை வச்சுக்கிட்டு தான் காலங்கள் கணிக்கப்படுது. அப்ப இதுல ஒவ்வொரு மாதமும் நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு போறதைத்தான் நாங்க ஒவ்வொரு மாதங்களாக சொல்லுவோம். சரியா? அதுல இந்த தைப்பொங்கல் நாங்க வருடத்தை 2ஆ பிரிப்போம் பிள்ளைகள். முதலாவது அதை பார்ப்போமே. வருடத்தை 2ஆ பிரிப்போம். ஒண்ணு உத்தராயணம், மத்தது தட்சநாயனம். உத்தராயணம், தட்சநாயனம். இந்த சூரியன் என்ன செய்யறாராம், சுழற்சியில சுத்தி வார நேரத்துல 6 மாச காலம் வடக்கு திசையில இருந்து தெற்கு திசைக்கு போவாரு. அடுத்து தெற்கு திசையில இருந்து வடக்கு திசைக்கு போவாரு. இதத்தான் 2ஆ பிரிச்சிருக்காங்க. உத்தராயணம், தட்சநாயனம். இதுல இந்த உத்தராயணம் என்பது உத்தர்னா வடக்கு. சூரியன் தெற்குல இருந்து வடக்கு திசை நோக்கி சூரியன் வடக்கு திசை நோக்கி வார 6 மாத காலங்கள் இருக்கு. தையில இருந்து ஆணி இறுதி வரைக்கும் 6 மாச காலம் உத்தராயண காலம்னு சொல்லுவோம். சூரியன் வடக்கு திசை நோக்கி செல்வாரு. தட்சநாயனம்னா தெற்கு. சூரியன் தெற்கு திசை நோக்கி செல்ற 6 மாசம். அதாவது ஆடி முதல்ல இருந்து மார்கழி இறுதி வரைக்குமான காலப்பகுதி. வருஷத்தை 2ஆ பிரிச்சிருக்கோம். 6 மாச காலம், அடுத்த 6 மாச காலம். 6 மாசம் உத்தராயணம் வடக்கு திசை நோக்கி போறாரு. அடுத்து தட்சநாயனம் தெற்கு திசை நோக்கி போறாரு. இது விளங்குச்சா? உத்தராயணம்னா தட்சநாயனம்னா என்னங்கிறது? அப்ப இதுல இந்த உத்தராயணத்தின் தொடக்க நாள் தான் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். உத்தராயணத்தின் தொடக்க நாள் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், தைப்பொங்கல் எப்போது கொண்டாடப்படும்? நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? தை மாசம் 15ஆம் தேதி கொண்டாடுவீங்கன்னு சொல்லுவீங்க. அது அல்ல விட. உத்தராயணத்தின் தொடக்க நாள் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். சரியா? இத மறக்க கூடாது. விளங்குச்சா? அப்ப இதுல பாருங்க, உத்தராயணம்னா என்ன, தட்சநாயனம்னா என்ன, உத்தராயணத்தின் தொடக்க நாள் என்ன பண்டிகை கொண்டாடப்படும். இப்ப நான் சொன்னேன், இந்த சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் போவாரு. ஒவ்வொரு 12 ராசிக்கும் போறதுதான் 12 மாதங்கள். அப்ப இதுல இந்த சூரியன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தனு ராசியில இருந்து மகர ராசிக்கு செல்லும் காலம் தான் தைப்பொங்கல் பண்டிகை. இதுதான்